أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. அன்பிற்கினிய தரீகத்துல் அரூசியத்தில் காதிரியாவின் முரீதீன்களே, முஹிப்பீன்களே, உண்மை முஸ்லிம்களான சுன்னத் வல் ஜமாஅத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் தைக்கா அஹ்மது நாசிர் ஆலிமாகிய என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அது அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் என்பது. அதாவது, யா அல்லாஹ், இந்த ரஜபு மாதத்திலேயும் இந்த ஷாபான் மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, அதை பரக்கத்து செய்து எங்களுக்கு ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருவாயாக என்று கேட்கின்ற துஆ. இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். சென்ற ரமலானிலே நம்மளோடு உயிரோடு இருந்தவர்கள் இப்போ இல்லை, எத்தனையோ பேர் இல்லை. அப்போ அந்த ரமலானை முழுமையாக அடைந்தால்தான் நம்முடைய ரமலானுடைய வணக்கங்கள் எல்லாம் முழுமையாக செய்து லைலத்துல் கத்ருடைய சிறப்புகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரஜபு மாதம் நிலத்தை உழுது பயன்படுத்தும் மாதமாகவும், ஷாபான் மாதம் விதை விதைக்கக்கூடிய மாதமாகவும், ரமலான் மாதம் அறுவடை செய்யும் மாதமாகவும் இருக்கின்றன அப்படின்னு கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுபோல் ரஜபு மாதம் உடலை சுத்தப்படுத்தக்கூடிய மாதமாகவும், ஷாபான் மாதம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய மாதமாகவும், ரமலான் மாதம் ஆத்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய மாதமாகவும் இருக்கின்றன என்றும் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஷாபான் பிற 15ஆம் இரவுதான் பராஅத் இரவு, நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய அந்த இரவு. இந்த நாளை லைலத்துல் முபாரக்கா, பரக்கத்து செய்யப்பட்ட ராத்திரி, லைலத்துல் ரஹ்மா, ரஹமத்து செய்யப்பட்ட ராத்திரி, லைலத்துல் பராஅத்து, நரக விடுதலை பெறும் இரவு, இப்படின்ற எல்லாம் இந்த நிஸ்ஃபு ஷாபான் ரமலானுடைய இந்த 15வது ராத்திரியை சிறப்பித்து இஸ்லாத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நம் சகோதரர்களில் நிறைய பேர் மாதம் இந்த ஐயாமுல் பீல் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளை நாட்கள், அதாவது பிற 13, 14, 15 இந்த ஐயாமுல் பீல், இந்த நாட்களிலே தவறாமல் நோன்பு பிடிக்கக்கூடிய சீதேவிகள் நம்மிடத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்றால், இந்த 15ஆம் தேதி நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்க சொல்லி இருக்கிறார்கள். நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து. அந்த சுன்னத்தான நோன்பு நீங்கள் வளமையாக பிடிக்கக்கூடிய அந்த சுன்னத்தோடு சேர்ந்து டபுள் சுன்னத்தாக உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த பராத் ராத்திரியை பற்றியும் அதிலே நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள், இஸ்திக்ஃபார், ஓதல்கள், தொழுகைகள், இது எல்லாத்தை பற்றியும் கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாத்தை பற்றியும் கண்மணி பெரிய ஷேகுநாயகம் தக்கா ஷுவைப் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய அல் முன்ஜியாத் கிதாபில் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த பக்கங்களை எடுத்து பார்த்து அதை ஓதிக்கொள்ளுங்கள். பராத்தின் இரவும் பகலும் அப்படிங்கிற தலைப்பு. அதில் கிதாபுகள் இல்லாதவருடைய வசதிக்காக அந்த அமல்களை பற்றி நான் இப்போ கொஞ்சம் சுருக்கமாக அங்கே சொல்கிறேன். இந்த இரவிலே ஏன் நாங்கள் வணக்கங்கள் செய்ய வேண்டும், இந்த பகலிலே ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நம் தரீகத்துல் அரூசியத்தில் காதிரியாவின் பெரிய பிரதான ஷேகுமார்களில் ஒருவரான அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸை நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதாவது, ரமலானுடைய பாதி வந்து விட்டால் இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள். கூமு லைலஹா வ சூமு நஹாரஹா, அதன் பகலிலே நீங்கள் நோன்பு பிடியுங்கள். ஏன்னு கேட்டால், அல்லாஹ் தஆலா துனியாவுடைய முதலாவது வானத்திற்கு கீழே இறங்கி வந்து, என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, நான் மன்னிக்கிறேன். என்னிடத்திலே ரிஸ்க் இரண விஸ்தீரணத்தை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா, நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். சோதனைகள், துன்பங்கள், நோய் நொடிகளுக்கு ஆளானவர்கள் இருக்கிறீர்களா, என்னிடத்திலே கேளுங்கள், நான் கொடுக்கிறேன்
என்று ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதர்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் சொல்லி அலாக்கதா அலாக்கதா அப்படி என்று ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரம் வருகிற வரைக்கும் அவர்கள் அல்லாஹ் தாலா வானத்திலே இருந்து மனிதர்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது கேட்டால் அவன் கொடுப்பான் என்கிற கருத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்ததாக அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். இந்த அன்றைக்கு மகரிபுக்கு பிறகு செய்ய வேண்டிய வணக்கங்களும் இருக்குது, அந்த நாள் முடிவதற்கு முன்னால செய்து முடிக்க வேண்டிய அமல்களும் இருக்குது. மகரிபுக்கு பிறகு 3 தடவை யாசீன் ஓதணும். ஒவ்வொரு யாசீன் ஓதும் போதும் ஒவ்வொரு நியத்து வச்சுக்கிறணும். முதலாவது யாசீன் ஓதும் போது, யா அல்லாஹ், நான் உன்னை வணங்கணும், நன்மைகள் செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும், அதுக்காக எனக்கு நீண்ட ஆயுஷக்கூடிய அல்லாஹ் என்ற நியத்தை வைத்து கொண்டு முதல் யாசீனை ஓதி முடிக்கணும். இரண்டாவது யாசீனை ஓதுறதுக்கு முன்னால, யா அல்லாஹ், உன்னை நான் வணங்குறதுக்கு, குனிஞ்சு நிமிந்து தொழுவுறதுக்கு, சை செய்கிறதுக்கு, தொங்கோட்டம் ஓடுறதுக்கு, தவாப் செய்கிறதுக்கு, ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு, உம்ரா செய்கிறதுக்கு என்னோட உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் என்னால் அதெல்லாம் செய்ய முடியும். அதனால் யா அல்லாஹ், எனக்கு பலாய் முசீபத்துகள், நோய் நொடி, இதே துன்பம் துயரம் எல்லாம் நீங்கி நிம்மதியான நலமான சுகமான வாழ்க்கையை எனக்கு தாயா அல்லாஹ் என்று கேட்டு, அதுக்காக நான் இந்த யாசீனை ஓதுகிறேன் அப்படின்னு நியத்து வச்சு அந்த யாசீனை ஓதணும். 3வது யாசீன் ஓதும்போது என்னுடைய உடை, உடுப்பு, உணவு, சாப்பாடு, தங்குற இடம், இல்லிடம், இந்த எல்லா இடத்துலையும் எனக்கு யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்து மௌத்து வரைக்கும் நான் எந்த மனுஷர்கிட்டையும் கையேந்தாமல் பிச்சை கேட்காம தேவையில்லாதவனாக வாழவை அப்படின்னு சொல்லி நியத்து வச்சுட்டு இந்த 3வது யாசீனை ஓதணும். ஒவ்வொரு யாசீன் ஓதும் பொழுதும் அந்த இடையில வருகிற ஆயத்து இருக்குதுல்ல, சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அந்த ஆயத்தை மடக்கி மடக்கி 3 தடவை ஓதுங்க. அதே போல் யாசீன் சூரத்தினுடைய கடைசி ஆயத்தை ஓதுன பிறகு சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வசலாமுன் அலல் முர்சலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறத 3 தடவை திருப்பி ஓதிக்கிறங்க. அடுத்ததாக அதிகமான அளவு பாவ மன்னிப்பு கேட்கணும். தௌபா, இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம் சொல்கிறது ஆக சின்னது, அதை ஓதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த அல்முன்ஜியாத் கிதாபில் பாவ மன்னிப்புக்கான முனாஜாத்துகள் இருக்குது, அதை எடுத்து ஓதலாம். செய்யுதுல் இஸ்திக்ஃபார்ங்கிற பாவ மன்னிப்பு துவாவும் இருக்குது, அந்த பாவ மன்னிப்பு ஓதலும் இருக்குது, இந்த அல்முன்ஜியாத் கிதாபிலே இருக்குது, அதையும் எடுத்து ஓதலாம். அதிகமான அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறது நல்லது. அடுத்ததாக அதிகமான அளவு ஸலவாத் ஓதுங்க. சாதாரணமான ஸலவாத்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ரொம்ப சின்ன ஸலவாத், சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு தண்ணி குடிக்கிற மாதிரி. அதை விட ரொம்ப பெரிய ஸலவாத்துகள் இருக்கிறது. 7 விஷயம் இருக்கணும். அல்லாஹ்வுடைய பேர், ரசூலுல்லாஹ்வுடைய பேர், ஸலவாத்து, பரக்கத்து, சலாமு, இதோட ஆலிஹி சஹபிஹி. அதனால் அந்த ஸலவாத்துகள் ஓதணும். அது ஸ்பெஷலான ஓதல்கள் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஸலவாத்து ஆயிஷான்னு சொல்லுவார்கள். நம்ம சாதாரணமாக நம்மளுடைய நடைமுறையில் அதத மாஃபி ஸலவாத்துன்னு சொல்லுவோம், அதை ஓதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சலாத்து நாரியா, அதை எடுத்து ஓதலாம். எப்படி இருந்தாலும் இந்த 7 பாயிண்ட்டுகள் அதில் இருக்கணும். அந்த மாதிரி அதிகமான ஸலவாத்துகளை ஓதுங்க. அப்புறம் முடிந்தால் குர்ஆனை முழுமையாக ஓதி முடியுங்க. ஒரே ராத்திரியில் நிறைய ஓதி முடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு முடியாது. அப்படி முடியாதவர்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், முக்கியமான சூரத்துகள், பெரிய பெரிய சூரத்துகள் இருக்குது இல்லையா, சூரத்துல் கஹஃப், வாக்கியா, ரஹ்மானு, தபாரக்கு, இப்படி இந்த மாதிரி உள்ள சூரத்துக்களை ஓதுங்க. அதுவும் ஓதுறதுக்கு வசதி இல்லாதவர்கள் குர்ஆனோட கடைசியில் வருதுல 3 சூரத்து, குல்லுன்னு ஆரம்பிக்கிற சூரத்து, இஹ்லாஸு, ஃபலக்கு, நாஸு, அதை ஓதுங்க. 3 தடவை ஓதுங்க. இது அப்படி குர்ஆனை ஓதி அந்த ராத்திரியில் அமல் செய்யுங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தஸ்பீஹ் தொழுவணும். நம்ம அடிக்கடி தஸ்பீஹ் தொழுகிற ஆட்கள் தான் நம்மெல்லாம். இந்த அன்றைக்கு பராத் அன்றைக்கும் கூட அந்த தஸ்பீஹை நம்ம என்ன செய்யலாம், தொழுகலாம். தனியாகவும் தொழுகலாம். பள்ளிவாசல்களில், தக்கியாக்களில் தஸ்பீஹ் தொழுகை நடத்தினால் ஜமாத்தாகவும் சேர்ந்து நம்ம அந்த தொழுகையை தொழுதுக்கிடலாம். அடுத்ததாக நம்முடைய முன்னோர்கள்
சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அவங்க அடங்கப்பட்டிருக்கக்கூடிய கபிரிஸ்தான்களுக்கு சென்று அது ஜியாரத் செய்யணும். அது முதல்லையே சொன்னோம். அது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பராத் ராத்திரி, சரியாக பராத் ராத்திரி அன்னைக்கு ஆயிஷா நாயகி அவர்களுக்கு இந்த வீட்டுக்கு போகிற நாள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மனைவி வீட்டுக்குன்னு குறித்து வச்சுருப்பாங்கல்ல. அன்றைக்கு ஆயிஷா நாயகியோட வீட்டுக்கு போக வேண்டிய நாள். ரசூலுல்லாஹ் அங்கே வரக்கானோம். ரொம்ப நேரமாக எதிர்பார்த்திருந்தார்கள் ஆயிஷா நாயகி. ரசூலுல்லாஹ் அவர்கள் வரலைன்னு சொன்ன உடனே அவர்களை ரசூலுல்லாவை தேடி தானே போய்விட்டார்கள், தேடி போனார்கள். ஒவ்வொரு இடமாக தேடிட்டு கடைசியில் மதீனாவில் முஸ்லீம்கள் அடக்கக்கூடிய கபிரிஸ்தான் இடமான ஜன்னத்துல் பக்கீக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்களை ஜியாரத்து செய்து கொண்டிருந்தார்கள். வானத்துக்கு தலையை உயர்த்தி துவா கேட்டு கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ஆயிஷா நாயகி அவர்களுக்கு கொஞ்சம் திடுக்கிட்டுருச்சு. அப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் அன்னையார் ஆயிஷா நாயகி அவர்களை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹும் நானும் உங்களுக்கு துரோகம் செய்து விடுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதாவது உங்கள் வீட்டுக்கு நான் வராமல் இருந்துருவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்னொரு மனைவியோட வீட்டுக்கு போயிருப்பீங்க, தவறுதெல்லாம் அங்கே போயிருப்பீங்களோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானமும் சொன்னாங்க. இது நடந்தது ஷாபானுடைய 15வது நாளான நிஸ்ஃபு ஷாபானில். அதோட இன்னொரு முக்கிய செய்தியும் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா இந்த அன்று இந்த ஷாபானுடைய 15ல் துனியாவுடைய முதல் வானத்துக்கு கீழே இறங்குறானா. இறங்கி வந்து எத்தனை பேருக்கு பாவம் மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்லி சொன்னால், பனி குலைப் கல்புண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த இனத்தார் நிறைய ஆடு வளர்த்துறாங்க. அந்த ஆடுகளுடைய ரோமங்களை பூரா கவுண்ட் பண்ணுனா எண்ணி பார்த்தா எவ்வளவு இருக்குமோ அதை விட அதிகமான ஆட்களுக்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு கொடுக்குறான் என்கிற கருத்து என்ற விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள் ஆயிஷா நாயகி அவர்களுக்கு. அவர்கள் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இந்த விஷயம் நிறைய கிதாபில் வந்திருக்குது. திருமிதி, இப்னு மாஜா, அஹ்மது, மிஷ்காத்து, நிறைய கிதாபுகளில் வந்திருக்குது. இதில் இருந்து 2 விஷயம் நமக்கு தெரியுது. ஒன்றாவது, கபூருக்கு போய் ஜியாரத் செய்கிறது கூடும், ரசூலுல்லாஹ் இந்த பண்ணியிருக்கிறாங்க. 2வது, நம்மளுடைய முன்னோர்கள், மௌத்தானவர்கள், சகோதரர்கள், உறவினர்களுக்கு இந்த முக்கியமான நாட்களில் பராத்து, மேராஜ், ஆஷுரா இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நாட்களில் கபூர் ஜியாரத்து செய்கிறது விரும்பத்தக்கது அப்படிங்கிறதும் இதில் தெளிவாகுது. அப்புறம் இந்த பராத் அன்னைக்கு நோன்பு பிடிக்கிறது இருக்குதுல்ல, அது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அன்றைக்கு தான் அடுத்த பராத் வரைக்கும், அடுத்த ஷாபான் வரைக்கும் மனிதர்களுடைய முடிவுகள், பல முக்கியமான முடிவுகளை அல்லாஹ் தஆலா ஒரு பட்டோலையில் எழுதி அந்தந்த சம்பந்தப்பட்ட மலக்குகள்கிட்ட கொடுக்குறான். என்னுடைய முடிவு, அதை ரசூலுல்லாஹ் தானே சொல்கிறார், என்னுடைய முடிவு எடுக்கப்படும் போது நான் நோன்பு நோற்றவனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் நோன்பு பிடிக்கிறேன்னு பிடிச்சாங்க. இந்த நாளில் அவர்கள் வழமையாகவே நோன்பு பிடித்தார்கள்ங்கிற விஷயத்தை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். சும்மாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாலும் அதை நாங்கள் செய்வது சுன்னத்து. அவள் செய்யுங்கன்னு ஏவாட்டா கூட அதை செய்கிறது சுன்னத்து. ஆனால் இந்த நாளில் நோன்பு பிடிக்கிற விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமூ நஹாரஹா, நோன்பு பிடிங்கன்னு சொன்ன பிறகும் நம்ம எப்படி நோன்பு பிடிக்காமல் இருக்கிறது? ஆகவே என்னுடைய அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே, முரீதீன்களே, முஹிப்பீன்களே, இந்த நாளை இன்ஷா அல்லாஹ் நல்ல இபாதத்தில் செலவிட்டு அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை தேடி ஈருலக வாழ்விலும் ஈடேற்றம் பெறுவோமாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் சீதவிகளே, முரீதீன்களே, முஹிப்பீன்களே, சகோதரிகளே, பராத்தினுடைய இரவில் மகரிபுக்கு பிறகு 3 யாசீன் ஓதணுங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம். அதில் ஒரு செய்தி உடுவட்டு போயிடுச்சு சொல்கிறதுக்கு. அதாவது ஒவ்வொரு யாசீனுக்கு
பிறகும் பராஅத்தினுடைய துவாவை ஒரு தடவை ஓதிக்கிருங்க. அந்த துவாவை நம்ம பெரிய ஷேக் நாயகம் தக்கியா ஷுவைப் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல் முன்ஜியாத் கித்தாபில் கொடுத்துருக்கிறார்கள். உங்களுடைய கித்தாப் இல்லாதவர்களுடைய வசதிக்காக அந்த துவாவை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஆடியோவோடு சேர்த்து அனுப்பும்படி சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதுவும் வரும். அதையும் பார்த்து ஓதிக்கிருங்க. கித்தாப் இல்லாதவர்கள் அதை பார்த்து ஓதிக்கிருங்க. ஓத முடியாதவர்கள், கொஞ்சம் அரபி கொஞ்சம் தடுமாறக்கூடியவர்கள் வசதிக்காக அந்த துஆவை நான் ஓதிக்கிட்டே வர்றேன், இடைவெளி விட்டு தேவைப்பட்டவர்கள் அதை அதுக்கு பின்னால் சொல்லிக்கிட்டே வாங்க. ஓதும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தஜ்வீது முறைப்படி தான் ஓதணும், இல்லாட்ட ஓதல் சேராதுன்னு சொல்லி சில பேர் தவறாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தெரிகிறாங்க. அவங்க அல்லாவுடைய பேரை குழப்பி அலிஃபு லாமு லாம் அல்லான்னு இருக்கிறத குழப்பி அலிஃபு லாதாக மாற்றிடுறாங்க. அல்லாங்கிறாங்க. அல்லாண்டு ஒன்றும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றாங்க. கலிமாவே உண்டாகாது. அல்லாண்டு ஒரு ஐட்டமே கிடையாது. ஆண்டவன் கிடையாது, ஆண்டவனும் கிடையாது, ஒரு சாமானும் கிடையாது. அல்லாஹ் தான் இருக்கிறான், ரப்புல் ஆலமீன். அதனால் நம்முடைய தரீகத்துல் அருசியத்துல் காதிரியாவில் பெரிய ஷேக் நாயகம் தக்கியா அகமது அப்துல் காதிர் ஷேக் நாயகம் சொல்லி தந்தபடி அவர்கள் போட்ட உத்தரவுப்படி அல்லாஹுன்னு தான் சொல்லணும். அந்த முறைப்படியில் இங்கே இன்னல்லாஹன்னு சொல்லாமல் இன்னல்லாஹங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹைர், அதை ஓதும்போது அதை கவனமாக ஓதுங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஓதக்கூடிய ஓதல் சேராமல் போயிட போகுது. துஆவை ஓதுவோமா? முத்தஅவ்விதன் முபஸ்மிலன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா சஆதத்தத் தாரைன் அல்லாஹும்ம யாதல் மன்னி வலா யுமன்னு அலைஹி யாதல் ஜலாலி வல் இக்ராம் யாதத் தௌலி வல் இன்ஆம் லா இலாஹ இல்லா அன்த ظهرல் லாஜீன் வஜாரல் முஸ்தஜீரீன் வஅமானல் خائفين اللهم إن كنت كتبتني عندك في أم الكتاب شقيا أو محروما أو مطرودا أو مقترا علي في الرزق فامح اللهم بفضلك شقاوتي وحرماني وطردي واقتار رزقي وأثبتني عندك في أم الكتاب سعيدا مرزوقا موفقا للخيرات فإنك قلت وقولك الحق في
கிதாபிகல் முனஸ்ஸல் அலா லிசானி நபியிகல் முர்சல் யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித்து வ இந்தஹு உம்முல் கிதாப். இலாஹி பித்தஜல்லி அல்-அஅலம் ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபானில் முகர்ரம் அல்லதி யுஃப்ரகு ஃபீஹா குல்லு அம்ரின் ஹகீம் வயுபுரமு அன் தக்ஷிஃப அன்னா மினல் பலாஇ மா நஅலம் வ மா லா நஅலம் வ மா அன்த பிஹி அஅலம் வ இன்னக அன்தல் அஅஸ்ஸுல் அக்ரம். வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்சலீன வல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்சலீன வல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்சலீன வல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த துவாவை ஒவ்வொரு யாசீனுக்கு பிறகும் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தருவான். நாங்கள் குறையோடும் தவறுகளோடும் நாங்கள் ஓதினாலும் கருணையுள்ள ரஹ்மான் எங்களை மன்னித்து இந்த குறையோடு ஓதின ஓதல்களை நிறைவான ஓதல்களாக கபூல் செய்து நம்முடைய ஹக்கில் அதற்குரிய பலன்களை தந்து நமக்கு ஈடேற்றத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.